ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நீ பாப்பிங் சவுண்டு. அதாவது இந்த முட்டியில் வந்து டப் டப்னு வந்து சத்தம் வருது இல்லை, ஸோ அது சீரியஸாக இல்லை அது எதுக்காக வருது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னாடி முட்டினா என்ன, அதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பட்டேலான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த முட்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு முட்டி பல்ஜான மாதிரி தெரியுதில்ல, அதுதான் வந்து பட்டேலான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது கீழே வந்து மேலே வந்து தொடையெலும்பு, கீழே வந்து இந்த டிபியா ஃபிபியான்ற கீழ்கால் எலும்பு. இதுக்கு நடுவில் வந்து கார்டிலேஜ் மெனிஸ்கஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பசை மாதிரி ஒன்று இருக்கும், 2 எலும்பை சேர்த்ததுக்காக. ஸோ இந்த பசை வந்து குறையிறதுனாலையும் தேய்கிறதுனாலையும் தான் வந்து பெரும்பாலும் இது மாதிரி அந்த டப் டப்புங்கிற சவுண்டு வந்து வருது. சரி, ஓகே. சரி, இது எதனால் வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முக்கியமாக வந்து 2 காசை சொல்லலாம். ஒன்று, இந்த முட்டியில் வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது முட்டியை மடக்கி நீட்டும் போது வந்து அதில் இருக்கிற வந்து தண்ணி மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளூயிடு, சைனோவியல் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம மடக்கி ஒரு இடத்துல மடக்கிறதுனாலையும் ஒரு இடத்துல நீட்டுறதுனாலையும் அந்த ஃப்ளூயிடு வந்து மடக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துலேருந்து அந்த இடத்துக்கும் வந்து இது மாதிரி வந்து மாறி மாறி அது போகிறதுனால அதனால் வந்து கேஸ் பபிள்ஸ் வந்து உருவாகுது. ஸோ அதனால் வந்து முட்டியில் வந்து அது மாதிரி டப் டப்னு சத்தம் வருது அப்படின்னு வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த லிகமெண்ட் ஆர் டெண்டான் மூமெண்ட். டெண்டான்னா ஒன்று, லிகமெண்ட் அண்ட் டெண்டான்னா இந்த முட்டியை வந்து இந்த 2 காலையும் வந்து ஜாயின் பண்ணுற பகுதி தான் வந்து லிகமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மடக்கி நீட்டுறதுனால வந்து முன்ன பின்ன ஆடுறதுனாலையும் இந்த விஷயம் வந்து வருது, சத்தம் வந்து வருது. அடுத்து இந்த ஜாயிண்ட் கேவிட்டேஷன், அதே தான் அந்த கேஸ் பபிள்ஸ்னால வர அதே பிரச்சனை தான். அடுத்து இந்த மசில் டைட் ஆகிறதுனாலையும், அடுத்து இந்த நீ ஜாயிண்ட் அலைன்மெண்ட், ஒரு காலும் இன்னொரு, அதாவது இந்த மேல் எலும்பும் கீழ் எலும்பும் இந்த மெனஸ்கஸுங்கிற அந்த ஜவ்வு வந்து குறையிறதுனால ஒன்று மேலே ஒன்று இப்படி இருக்க வேண்டியது இதுக்கு நடுவில் வந்து தண்ணி இருக்கும். தண்ணினா அந்த ஜவ்வு, இது இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்கும். ஸோ வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி வளைஞ்ச மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த சத்தம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த இன்ஜுரிஸ் ஆகிறதுனாலையும், அடுத்து வந்து இந்த ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஜவ்வு தேய்மானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வயசானவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 10 அடி நடந்தாலே கால் வலிக்குதுன்னுவாங்க. ஸோ ஜவ்வு வந்து சுத்தமாக வந்து போயிடும், ஃபுல்லாக ரப்ச்சர் ஆகிடும். அதுதான் வந்து ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த டப் டப்புன்ற சத்தத்தை வந்து நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து உங்களை கூட்டு போய் அந்த இடத்த ஸ்டேஜில் தான் விட்டுரும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கணும் என்ன ஏதுன்ட்டு. அடுத்து வந்து இந்த பட்டியலா வந்து மாறி போகிறது. பட்டியலாங்கிறது வந்து அந்த முட்டி வந்து ஒதுங்கிறது. சில பேர் ஏதாவது ஆக்ஷன் கீழே விழுந்தாங்கன்னா அந்த பட்டியலா வந்து கொஞ்சம் அந்த இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒதுங்கிடும். ஸோ இது மாதிரி விஷயத்தினால வந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து சாப்பாடு விஷயத்தில் வந்து இந்த விட்டமின் டி, B12, CA, E, கால்சியமு, மெக்னீஷியம், இது மாதிரி விட்டமின்ஸ் வந்து குறைபாடு வரதுனாலையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கரெக்டாக இல்லாமல், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லா விட்டமின்ஸும் வந்து கலந்த மாதிரி இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் வந்து சாப்பாடு, குழம்பு அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிறோம். பால் வேணுன்னா ஒரு தண்ணி ஊற்றின பால் வந்து ஒரு 100 ml அது மாதிரி வந்து குடிச்சிட்டு ஒரு நாள் முடிச்சிடணும். ஆனால் வந்து இந்த டெய்லி சார்ட், RDA வந்து சார்ட் பாருங்கள். இதில் வந்து புரோட்டீனு, விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K, அது மாதிரி சொல்லிட்டு எல்லாமே எவ்வளோ அளவு நம்ம சாப்பிட்ணும் ஒரு நாளைக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. மேலாக இருந்தால் வயசுக்கு தகுந்த மாதிரி, ஃபீமேலாக இருந்தால் வயசுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்து சாப்பிட்ணும். ஸோ இதில் வந்து நம்ம சாதத்தையே சாப்பிட்டுக்கிட்டு வெறும் இந்த பருப்பு குழம்பு அது மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மற்ற நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கிறதில்ல. இதனால் வர பிரச்சனை தான் வந்து அந்த ஜவ்வில் வந்து தேய்மானம் ஆகிறது, அது மாதிரி விஷயம்லாம் வந்து. சரி, ஓகே. இதை காமன் காசஸ் முக்கியமாக லோக்கலாக சொல்லணுன்னா, நம்ம அதிக நேரம் வந்து உட்காரோம். ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து உட்காந்து சிஸ்டமில் வேலை செய்கிறது அது மாதிரினா, ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு காலும் இன்னொரு காலும் வந்து இறங்கிடுது. அதாவது அதோடைய பொசிஷன்லேருந்து லைட்டாக வந்து டீவியேட் ஆகிடுது. ஸோ இதனாலும் வந்து அந்த முட்டி சவுண்டு வந்து வர ஆரம்பிக்குது. அடுத்து சுத்தமாக எக்ஸசைஸே பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே வந்து மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆகிடுது. ஸோ இதனாலேயும் வந்து அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து வருது. அப்புறம் ஹெல்த்தி டயட் இல்லை, அதான் முன்ன சொன்ன மாதிரி வெறும் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கிறது. ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால ஒரு பேலன்ஸ்டான நியூட்ரியன்ஸ் இல்லாதனால நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வருது. அடுத்து வந்து கெட்ட பழக்கம். ஆப்வியஸ்லி இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து கெட்ட பழக்கம் ஒரு மூலாதாரம். ஸோ அதனாலேயும் வந்து வருது. சரி, இது வந்து சீரியஸாக கண்டிப்பாக வந்து இது பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித் பெயின், வித்தவுட் பெயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித் பெயின்னா அந்த டப் டப்புன்னு சத்தம் கூட வலி வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர் பார்த்து தான் ஆகணும். எக்ஸ்ரே எடுத்து என்ன பிரச்சனை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். அடுத்து வித்தவுட் பெயினுன்னா
அது கேஷுவல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாவோ சாப்பாடை மாற்றிக்கிறது மூலியமாவோ அது சரி பண்ணிடலாம். சரி, அதான் அது ரெமிடியல் மெஷர்ஸ் என்னென்னா, ஒன்று சாப்பாடு மூலியமாவோ இல்லாட்டி டேப்லெட்ஸ் எடுக்கிறது மூலியமாவோ இல்லாட்டி எக்ஸசைஸ் மூலியமாவோ அது சரி பண்ணிடலாம். சாப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக வந்து இந்த ஃபிஷ்ஷு சார்ந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷில் வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியலான வந்து நியூட்ரியன்ஸ். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து நல்ல ஹெல்த்தாக வந்து இருக்கலாம். அடுத்து வந்து இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த ஆரஞ்சு, லெமனு இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கும். ஸோ விட்டமின் சி எல்லாம் வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த டெய்ரி, அதாவது இந்த பால் சார்ந்த ஐட்டம், பால், தயிர், மோர் அது மாதிரி எது இருந்தாலையும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா பால் சின்ன வயசுலேயே தெரியும், பால் குடித்தா போன் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த பால் டீலாம் வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது. அதுவே மாதிரி இந்த பால் குடிக்கிறேன்னு ஒரு நாளைக்கு அந்த ₹10 ஒரு டீயை குடிச்சிட்டு அது வந்து நம்மளுக்கு கால்சியம் கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னா அவங்களே அதில் தண்ணி கலந்து தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு கால்சியம்லாம் கிடைச்சிடாது. நல்ல ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி ஒரு நாளைக்கு வந்து குடிங்க. லோக்கலாக கிடைக்கிற அந்த எருமைப்பால், பசும்பால் அந்த சொசைட்டியில் கிடைக்கிற பாலை வாங்கி வந்து குடிங்க. ஸோ அதனால் வந்து கால்சியம் கூடும். அடுத்து வந்து இந்த பிரண்டைங்கிறது வந்து போனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரண்டையில் வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்றது, ஸோ இது மாதிரிலாம் வந்து அப்படி இல்லாட்டி வந்து இப்போ பிரண்டையில் ஊறுகாய்லாம் வந்து வருது. ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்ததாக வந்து இந்த இஞ்சி டீ வந்து போட்டு நல்லா குடிங்க. அடிக்கடி ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைமாவது வந்து இஞ்சி டீ குடிங்க. இஞ்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன்ஸ்க்கெலாம் வந்து. அதே மாதிரி நம்மளை அதிகமாக ஹைட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதிகமாக வந்து தண்ணி குடிக்கணும். ஸோ இது மாதிரி பழக்கவழக்கத்தை, அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாற்றிக்கிறது மூலிமா வந்து இதிலேருந்து நம்ம வந்து அந்த சத்தத்தை வந்து குறைச்சிடலாம். அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். பேசிக்கலி இப்போ நம்ம சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச எப்படி கை கால் ஆட்டிட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணுமோ அது மாதிரி பண்ணுங்கள். அப்படி தெரியலனா நம்ம சேனல்லே வந்து ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதிலே வந்து பாருங்கள் ஸ்ட்ரெச் எது மாதிரி பண்ணுறோம். ஸோ அதுபடி பண்ணாலையும் நீங்கள் வந்து அந்த உங்கள் பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். சரி, அடுத்து வந்து முக்கியமாக இந்த முட்டிக்கான எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம்னா, இது மாதிரி வந்து செவுத்துல சாஞ்சிக்கிட்டு இது மாதிரி வந்து உட்காந்து எழுறது மூலிமா உங்கள் முட்டிக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் இது மாதிரி வந்து காலை வந்து ஒரு காலை இப்படி வச்சுக்கிட்டு, ஒரு காலை வந்து முட்டியை மடக்காமல் இது மாதிரி நீட்டி கீழே வச்சு எடுக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலிமாவும் நம்ம காலுக்கு வந்து, அதாவது இந்த முட்டி கீழே இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இதனாலேயும் வந்து அந்த சத்தம் வந்து குறைஞ்சிரும். அடுத்து இந்த எக்ஸசைஸு இது மாதிரி வந்து காலை வந்து முட்டியை மடக்காமல் நீட்டிக்கிட்டு இப்படி இந்த காலை பிடிச்சிக்கிட்டு உங்களோட ஹெட்டு வந்து முட்டியை தொடுற மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறது மூலிமாவும் இந்த கீழே இருக்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகும். ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு அந்த போன்ஸ் வந்து ஒதுங்கி இருந்தாலையும் அது கரெக்டாக வந்து அதோடய பொசிஷனுக்கு வந்து வந்துடும். அடுத்து இந்த ஸ்குவாட்ஸ் வந்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து இது பேசிக்காக வந்து இப்படி முட்டியை வந்து இது இடத்துல புஷ் பண்ணி நான் அமுத்துற பாருங்க. ஸோ இது மாதிரி வந்து பண்ணுறது மூலிமாவும் வந்து அந்த பட்டையில வந்து எங்கே ஒதுங்கி போயிருந்தாலையும் இல்லை போன் வந்து கிராக் மாறி இருந்தாலையும் வந்து கரெக்டாக அதோட பொசிஷன் வந்து வந்துடும். ஸோ இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இது மாதிரி நீ ரொட்டேஷன், இப்படி முட்டியை வந்து வச்சுக்கிட்டு இப்படி ஒன்றா வந்து வச்சுக்கிட்டு இப்படி வந்து முட்டியை சுற்றுறது மூலிமாவும் கால் சுற்றுறது மூலிமாவும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். சரி, அடுத்து வந்து இந்த பேண்ட் எக்ஸசைஸ், இது மாதிரி வந்து பேண்டை வச்சுக்கிட்டு 2 காலையும் மாட்டிட்டு முட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து அதே எக்ஸசைஸ் தான், பட் வந்து காலை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தூக்கணும். நம்ம தொடை அளவுக்கு வந்து தூக்குனிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால இது கரெக்டாக வந்து அந்த முட்டியை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி விடும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்கள். இது தாண்டி வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெச் வந்து காலை முட்டியை மடக்காமல் வந்து நீட்டுறது மூலிமா, அந்த பேண்டை வச்சு தூக்குறது மூலிமாவும் அந்த முட்டிக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க தினமும். ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சரியாயிடும். தேங்க்யூ.